உங்க எல்லாருக்கும் இந்த ட்விட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ட்விட்டர் இப்போ எக்ஸா வந்து மாறி இருக்கு. இது யாரு கைப்பற்றிருக்கா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இலான் மஸ்க். இப்போ நம்ம இலான் மஸ்கை பத்தி பேச போறது இல்ல. எக்ஸ் இதுக்கு முன்னாடி ட்விட்டரா இருந்துச்சுல, அதோட கோ ஃபவுண்டர் அவர் தான் ஜாக் டோர்சி. இவர் சமீபத்தில் ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. முழுக்க ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் லைட்டாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண போகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், முழுமையாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப், டெலகிராம், மெசஞ்சர் இந்த மாதிரி சோஷியல் மெசேஜிங் அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், அப்படிதானே? சமீபத்தில் ஜாக் டோர்சி, இவர் யாருன்னா ட்விட்டரோட கோ ஃபவுண்டர். அது இப்போ எக்ஸா மாறி இலான் மஸ்க் கையில் இருக்கு. சரிங்களா? இந்த ஜாக் டோர்சிக்கும் இலான் மஸ்க்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வார்த்தை பொருளாக நடந்துச்சு ட்விட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அப்படியே விலை பேசி இலான் மஸ்க் வாங்கிட்டாரு, பேரையும் மாற்றிட்டாரு. இப்போ அந்த ஜாக் டோர்சி சமீபத்தில் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காரு. அதோட நேம் தான் பிட் சாட். லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்டா ஐபோன் யூசர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காரு. இது ஒரு டெஸ்டிங் பைலட் அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காரு. முழுமையாக லான்ச் பண்ணல. ஸோ இந்த பிட் சாட்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இன்டர்நெட்டே தேவையில்லை. அதை தான் அவர் வந்து ஹைலைட் பண்றாரு. அப்போ எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிதானே கேட்குறீங்க? கண்டிப்பா அதை பத்தி தான் நான் இந்த வீடியோவில் விரிவாக பதிவு பண்ண போறேன். இந்த பிட் சாட் உங்க போன்ல எப்படி செயல்படும்? டோர்சி என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நீங்க இன்டர்நெட்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாச்சும் இன்டர்நெட்டை பிளாக் பண்ணாங்கன்னா இந்த பிட் சாட்டை நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இது எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னா, ஜஸ்ட் ப்ளூடூத் தான். ரொம்ப தூரத்தில் உள்ள நபரை வந்து தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அவர் மென்ஷன் பண்றாரு. எப்படின்னா ஒரு 300 மீட்டர், அதாவது ஒரு 984 அடி நீளம். இந்த ரேஞ்சில் நீங்க யாரை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிட் சாட்டை அவர் உருவாக்கியிருக்காரு. இதை வந்து எப்படி ஹைலைட் பண்றாங்கன்னா, 2019 ஹாங்காங்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அங்கேயும் இப்படித்தான் இன்டர்நெட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் இத்தனை லட்சம் பேர் எப்படி கூடுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த மாதிரி தான். அதாவது இன்டர்நெட்டே இல்லாத ஒரு ஆப்பை பயன்படுத்தி தான் அந்த கூட்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போராடி இருக்காங்க. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த ஜாக் டோர்சி பிட் சாட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காரு. இது ஃபர்ஸ்டா வந்து ஐபோன் யூசர்ஸ்க்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ்க்கு எந்த வித தகவலும் இல்லை. இப்போதைக்கு ஐபோன் யூசர்ஸ் இப்போ டெஸ்டிங் பைலட்டா ஒரு 10,000 பேருக்கு திறந்து விட்டுருக்காரு. சரிங்களா? அதுவும் ஃபுல் ஆயிடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜிட்ஹப் அப்படிங்கிற ஒரு வெப் தளம் இருக்கு, அந்த தளத்துலையும் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவருடைய எக்ஸ் தளத்தில் இது எல்லாத்தையும் பதிவிட்டிருக்காரு. 2 லிங்கையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நண்பர்களே, கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் இந்த ஜாக் டோர்சியோட பிட் சாட், அதுவும் இன்டர்நெட் இல்லாமல் வெறும் ப்ளூடூத் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தகவலை ஷேர் பண்ணிக்கலாம். இது முழுக்க என்கிரிப்டடா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுடைய போன்ல தான் இருக்கும். இந்த மெசேஜ் எக்காரணத்து கொண்டும் சர்வர்ல ஸ்டோர் ஆகாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இவர் கொடுக்கிறாரு. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் விதைச்சி விட்டுருக்கான். அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.